சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் உதயநிதி ஸ்டாலின். இவரோட தலையில் விழுந்த இடி. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் முக்கியமான நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும், அதாவது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. அப்படி அவர் தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு வெற்றி பெற்றால் மட்டும்தான் திமுகவோட மொத்த நிர்வாகமும் மொத்த துணை முதலமைச்சர் பதவியின் மொத்த அங்கீகாரங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போய் சேரும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிட்டாலோ, ஒருவேளை அவர் கை காட்டும் வேட்பாளர்கள் டிவிகே கிட்டேயோ, அப்படி இல்லைனா அதிமுக கிட்டேயோ, இல்லை நாம் தமிழர் சீமான் அவர்கிட்டேயோ தோத்து போயிட்டார்னா கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினுடைய அதிகாரங்கள் அனைத்தும் பறிக்கப்படும். மேலும் அவரால் திமுகவோட தலைவராக மாற முடியாது. அடுத்த வாரிசு உதயநிதி ஸ்டாலின் என்பது இல்லை என்பது ஆகிவிடும். துணை முதல்வர் பதவியும் பறி போகிவிடும். மேலும் திமுகவின் தலைவரான ஸ்டாலின் அவர்களுக்கு வயதும் ஆகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக அவருடைய குடும்பத்தில் நடக்கும் தொடர் இழப்புகள், கூடவே நிர்வாகிகளின் முறையற்ற போக்கு, இது போன்ற பல விஷயங்கள் ஸ்டாலினுக்கு மிகவும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு, மன வேதனையையும் உருவாக்கியிருக்கு. அதனால தான் ஸ்டாலின் அவர்களுக்கு திடீர் மயக்கம் ஏற்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்களுமே பார்த்திங்கன்னா மாற்றத்தை விரும்புகிறாங்க. புதுசாக இளமையான ஒரு ஆள் நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர வேண்டும் என்றும், மேலும் திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கூட செய்யலை, மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, தொடர்ந்து அவங்க சொன்ன வாக்குறுதிகளை கூட இதுவரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. இப்போ கடைசி இந்த ஓராண்டில் தான் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை கொண்டு வந்த மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் என தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்கப்பட்டு தான் வருது. இந்த சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி தான் திமுகவின் சார்பாக அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுக்கப் போகிறார். அவ்வாறு அவர் எடுக்கும் முடிவு தவறும் பட்சத்தில் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினிற்கு பதவி பறிக்கப்பட்டுவிடும். மேலும் கனிமொழியும் ஒரு பக்கம் அவங்க துணை முதல்வர் ஆக வேண்டும் என கோரிக்கை வச்சுட்டு தான் வராங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலை மேலும் 7 பேரை இந்த தடவை வேட்பாளர்களாக நிற்க வைக்க போகிறதில்லைன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக கண்டிப்பாக அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா இது எங்கே போய் முடியும் என்பதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படி அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தப்பிப்பாரா, இந்த மாதிரி ஆட்சி அமைப்பாரா, பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.